மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக எந்த ஒரு ஆவணமே இல்லாமல் லேண்ட் பத்திரத்தை எப்படி டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பத்திரப்பதிவு சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியான அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் இங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் பத்திரப்பதிவு செய்யும் வகையில் 18 வகையான புதிய சேவைகளை பதிவுத்துறை அறிமுகப்படுத்த உள்ளது. தமிழகத்தில் வீடு மனை சொத்து வாங்க விரும்புவோர் அதற்கான பத்திரப்பதிவை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகம் செல்வது தற்போது கட்டாயமாக உள்ளது. இதற்கான நடைமுறையில் பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் பதிவுத்துறையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள ஸ்டார் 2.0 மென்பொருளுக்கு பதிலாக ஸ்டார் 3.0 என்ற புதிய மென்பொருள் அறிமுகப்படுத்தப்படும் என தமிழக அரசு 2021 அறிவித்தது. இதற்கான புதிய மென்பொருள் நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான சோதனைகள் வெற்றியடைந்துள்ளது. இதனையடுத்து பதிவுத்துறை இணையதளத்தில் ஸ்டார் 3.0 மென்பொருளை சேர்க்கும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. சொத்து வாங்கும் மக்கள் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் பத்திரப்பதிவை மேற்கொள்ளும் வகையில் 18 வகையான புதிய வசதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. டிஜிட்டல் கையெழுத்து சொத்து பத்திரங்கள் டிஜிட்டல் முறையில் மக்களுக்கு கிடைக்கும். காகிதமில்லா அலுவலகம் என்பதுடன் கட்டணங்களை QR குறியீடு முறையில் செலுத்தும் வசதிகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இதனால் பத்திரப்பதிவு பணிகள் மிகவும் எளிதாகிவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இதோடைய புதிய வசதிகள்னு சொல்லிட்டு அதற்கான லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சர்பதிவாளர் அலுவலகத்திற்கு பத்திரங்களை காகித வடிவில் எடுத்து செல்ல வேண்டாம். துவக்கத்தில் 10 வகையான பத்திரப்பதிவு பணிகள் முழுமையாக ஆன்லைன் முறையில் மேற்கொள்ளப்படும். புதிய திட்டங்களில் வீடு மனை வாங்குவோர் சார்பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் மேம்பாட்டர் அலுவலகத்தில் இருந்தபடியே பத்திரப்பதிவை முடிக்கலாம் என்று கூறப்பட்டது. வார இறுதி நாட்கள், விடுமுறை நாட்கள், முகூர்த்த நாட்களில் மக்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைன் முறையில் பதிவை மேற்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமான சில பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து பத்திரத்தை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி ஜஸ்ட்டு உங்களுக்கு கூகுள் மேப் பயன்படுத்த தெரிந்தால் போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் சர்வே நம்பர் கண்டுபிடித்து அதன் பிறகு டாக்குமெண்ட் நம்பர் கண்டுபிடித்து லேண்ட் பத்திரம் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். இதற்கு ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து கூகுள் மேப் மூலமாக வந்து சர்வே நம்பர் கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக லேண்ட் ஈஸி வில்லங்க சான்று டவுன்லோட் செய்து அதில் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும், அதை நோட் பண்ணிவிட்டு மூன்றாவது தான் உங்களுடைய நிலத்திற்கான பத்திரம் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். பத்திரம் டெவலப் பண்ணுறதுக்கு 340 ரூபா வரைக்கும் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி 7 to 15 டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த பத்திரத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் டெவலப் பண்ணுறாங்க. அதன் பிறகு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நிலத்திற்கான சர்வே நம்பர் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TNGISன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். TNGIS TNGOVன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் நடக்கும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக பிறகு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு TNGIS.tn.gov.ன்னு வெப்சைட் ஷோ ஆகும். இதிலே ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரூரலாக அர்பனான்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய தாலுக்கு எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட வில்லேஜ் நேம் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக சர்வே நம்பர் சப்டிஷன் இருக்கும். அது தெரிஞ்சால் செலக்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறதில்ல. நீங்கள் செலக்ட் பண்ண உங்களோட லொக்கேஷனில் வந்து கூகுள் மேப் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதை வந்து ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸ்க்கு நேராக கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் இருக்கும். நல்லா ஃபுல் ஜூம் பண்ணுங்கள். இதில் வந்து சர்வே நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் சப்டிவிஷனும் இருக்கும். கரெக்டாக உங்களுடைய பிளேஸ்க்கு நேராக உங்களோட லேண்ட் அல்லது ஹவுஸ் எந்த இடத்துல இருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் ஜூம் பண்ணி அதற்கான சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
மென்ஷன் பண்ணிருப்பாங்க 549ல் சப்டிவிஷன் 1ன்னு இருக்கும். அந்த மாதிரி சர்வே நம்பர் எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜூம் பண்ணிங்கன்னா சர்வே நம்பரும் எடுத்துக்கலாம், சப்டிவிஷனும் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அடுத்ததாக விலங்கு சான்று டெவலப் பண்ணணும். இருக்க கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் ரெஜினேட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tnreginet.gov.in இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். விலங்கு சான்றை பொறுத்தளவுக்கு மின்னணு சேவைகள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா விலங்கு சான்றுன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விலங்கு சான்று விவரம் பார்வையிடுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு சர்வே நம்பர் தெரிகிறதால புலையன் வாரியாகன்னு சொல்லி இருக்கும். அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மண்டலம், உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து சார் பதிவாளர் அலுவலகம் எதுவோ உங்களுடைய ஊருக்கான ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுவோ செலக்ட் பண்ணிங்க. அடுத்ததாக விலங்கு சான்றுக்கான ஆரம்ப நாள் முடிவு நாள் ரெண்டுமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரம்ப நாள் வந்து 1975 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து அவைலபிளாக இருக்குது டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு முடிவு நாள் வந்து நீங்கள் வந்து சமீபத்திய இன்றைய தேதி அல்லது நேற்றைய தேதி எதுவோ செலக்ட் பண்ணிங்க. அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புல விவரங்கள்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களுடைய கிராமம் எதுவோ செலக்ட் பண்ணுங்கள். கிராமத்தை செலக்ட் பண்ண பிறகு அடுத்ததாக வந்து நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்க சர்வே நம்பர் சப்டிவிஷன் ரெண்டுமே என்டர் பண்ணிட்டு சேர்க்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சேர்க்க கொடுத்தோடனே ஆட் ஆகிடும். ஆட் ஆன பிறகு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு தேடுகன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கேப்சா கோடு கரெக்டாக என்டர் பண்ணோம், இல்லைனா எரர் ப்ராப்ளம் வந்துடும். தேடுக ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே டீட்டெயில்ஸ் ஆட் ஆகிடும். இதில் வந்து திருத்த இயலா ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்யன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ரெட் கலருக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதான் வந்து விலங்கு சான்று. இதிலே வந்து எந்த டாக்குமெண்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ டாக்குமெண்ட் நம்பர் அண்ட் இயர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதில் யாருக்கு யார் எழுதி கொடுத்தா, எழுதி கொடுப்பவர் பெயர், எழுதி வாங்குவர் பெயர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. விற்றவர் பெயர், வாங்கியவர் பெயர் இருக்கும். அதில் வந்து டாக்குமெண்ட் நம்பர் இயர் ரெண்டுமே நோட் பண்ணிங்க. அது ரெண்டுமே தெரிஞ்சாலே வந்து நீங்கள் நிலத்திற்கான ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட் நம்பர் இயர் நோட் பண்ண பிறகு வந்து லேண்டு பத்திரம் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதற்கு கண்டிப்பாக இந்த டிஎன் ரெஜினேட் வெப்சைட்டில் உங்களுக்கான அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் நம்பர் இயர் ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுங்க. இது ரெண்டு இருந்தாலே நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஎன் ரெஜினேட் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா என்டர் பண்ணி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லாதவங்க புதிய பயனர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பயனர் வகைப்பாடு குடிமக்கள் செலக்ட் பண்ணிவிட்டு யூசர் நேம், நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். பாஸ்வேர்டுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், சிம்பிள் இதெல்லாம் இருக்க மாதிரி உங்களுக்கான பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி பாதுகாப்பு நான் வந்து வாட் இஸ் யுவர் நிக் நேம் சொல்லியிருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பேர் என்டர் பண்ணிங்க. அடுத்ததாக தனிப்பட்ட விவரங்கள் கேட்டிருப்பாங்க. திருமதி எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய முதல் பெயர், இடைப்பெயர், கடைப்பெயர்லாம் இந்த என்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா என்டர் பண்ண தேவையில்ல, ரெட் கலர் ஸ்டாருக்கு தான் கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும். இமெயில் ஐடி என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. பிறந்த தேதி கேட்டிருப்பாங்க. நாள், மாதம், ஆண்டு எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு செலக்ட் பண்ணி ஆதார் நம்பர் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய மாநிலம், மாவட்டம், பின்கோட் நம்பர், வீட்டு நம்பர், தெருவுடைய பேர், கிராமத்துடைய பேர், இந்த மாதிரி உங்களுடைய முழு அட்ரஸ் விவரங்களை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி பெருகுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணினா ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு மறுபடியும் இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணி யூசர் நேம், பாஸ்வேர்டு ரெண்டுமே என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணிவிட்டு உள்நுழைவுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உள்நுழைவு கொடுத்தோன்னே இந்த மாதிரி லாகின் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். மின்னணு சேவைகள்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சான்றளிக்கப்பட்ட நகல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கோரிக்கை பெட்டியில் இருக்கும். கடைசியாக வந்து தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சான்றளிக்கப்பட்ட நகல்னு இருக்கும். இதில் வந்து ஆவண வகைப்பாடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொத்து சம்மந்தமான ஆவணம்னு சொல்லி இருக்கும். அது கீழே வந்து தேர்வு செய்கன்னு இருக்கும். இதில் வந்து குறிப்பாணி நகல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஆவண எண், சார் பதிவாளர் அலுவலகம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆவண எண் ஆல்ரெடி நீங்கள் நோட் பண்ணிடுவீங்க. அந்த டாக்குமெண்ட் நம்பர் என்டர் பண்ணி உங்களுக்கான சார் பதிவாளர் அலுவலகம் செலக்ட் பண்ணிவிட்டு ஆண்டு என்னவோ அதை செலக்ட் பண்ண பிறகு கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு தேடுகன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேடுக கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும்.
லோடாய் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு டாக்குமெண்ட் நம்பர், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், இயர் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் வந்து இணைய வழி விண்ணப்பிக்கின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தனிப்பட்ட விவரங்கள்னு சொல்லிட்டு உங்களோட பேர், மொபைல் நம்பர் ரெண்டுமே என்டர் பண்ணணும். அதன் பிறகு விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் உங்களால் விவரங்களை திருத்த முடியாது வரும். சரி ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே அமௌண்ட் வந்து 340 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் செலுத்துக்கு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அமௌண்ட் பே பண்ணுங்கள். பே பண்ண பிறகு உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி மறுபடியும் மின்னணு சேவைகள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே வந்து சான்றளிக்கப்பட்ட நகலில் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்துன்னு கோரிக்கை பட்டியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கோரிக்கை பட்டியல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதிலே வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். கோரிக்கை பட்டியலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பதிவிறக்குன்னு வரும். இது வந்து ஒரு 7 days ஆகும். 7 to 15 days ஆகும். பதிவிறக்க கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு 5 secondsலேயே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கான நிலத்தின் பத்திரம் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி லேண்ட் டாக்குமெண்ட் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.